மீசை முறுக்கு படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படமும் டைரக்ட் பண்ணதில்லை, யார்ட்டையும் உதவி இயக்குனராக பணியாற்றினதில்லை. எப்படி அந்த படத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து? எல்லாருமே நண்பர்கள், நடிக்கிறவங்க நண்பர்கள், கூட இருக்கிறவங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் நண்பர்கள். சுந்தர்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் யூகேன்னா இருந்தார் கேமராமேன். ஸோ சுந்தர்னாவோட ஃப்ரெண்ட் அவர் செந்தில்னா. ஸோ வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட அவ்வளோ படங்கள் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு வந்து எப்படி இந்த செட்டை ஹேண்டில் கண்டென்ட் ஃபுல்லாக இது பண்ணால் அவர் எங்களுக்கு அந்த சினிமாவான இதை சொல்லிடுவார். ஸோ அப்படி ஒரு இது. அப்புறம் சுந்தர்னாவும் சொல்லிட்டாரு, டே அவன் என் தம்பி மாதிரி நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் முன்னாடியே வந்து 2 பேரும் இது பண்ணாங்க. யூகேனாவும் வந்து த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக எங்களை வந்து எப்படி சினிமாக்கான விஷயங்களை எப்படி இது ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து விவேக் சார் மட்டும்தான் அதில், விவேக் சார் விஜயலட்சுமி மேடம் மட்டும்தான் ஆர்டிஸ்ட், மித்த எல்லாருமே நியூ ஃபேஸ். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு யூடியூப்பில் கேமரா தூக்கிட்டு போய் வீடியோ எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்து பண்ண படம் தான் மீசை முறுக்கு. அந்த படத்தில் எப்படி படம் எடுக்கணுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ சுந்தர் நான் இப்பவும் சொல்லுவார், அதாவது என்னை ப்ரொடியூசராக வச்சு நீ படம் எடுக்க கற்றுக்கிட்ட, நல்ல வேலை அந்த படம் ஹிட்டு அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து சினிமாவாக எப்படி அதை அந்த செட் எப்படி இயங்குதுங்கிறதுலாம் அந்த படத்தில் கற்றுக்கிட்டோம். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்திருந்தால் மேபி அந்த ப்ரெஷரை நாம் ஃபீல் பண்ணியிருப்போம். பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்ப உங்களுக்கு நிறைய வந்துடுறா அவ்வளோதான். நீங்கள் வந்து மேனேஜரை வச்சு அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அந்த ப்ராசஸே இருக்காது. இன்றைக்கி எடுக்கணும் வந்துடு, இன்றைக்கி இந்த சீன் இருக்குது நீ வந்துடு அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஸோ அதனால அந்த படம் ஸ்மூத்தாக போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல்.